மகினோட்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல 6th தமிழ் டேர்ம் 1ல இயர் 3ல 2ஆம் பாகம், அதாவது அறிவியலால் ஆள்வோம், இந்த டாபிக் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். நுழைமொழி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் அறிவியல் ஆய்வுக்கு எல்லையே கிடையாது. அது மண்ணிலையா இருக்கட்டும், விண்ணிலையா இருக்கட்டும், கடலையா இருக்கட்டும், காற்றுல எல்லா இடத்துலையுமே மனுஷன் வந்து ஏதாவது ஒரு ஆய்வை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி நம்மளுடைய ஜெராக்ஸாகவே எந்திர மனுஷனை அதே மனுஷனே பண்ணிக்கிறான். நமக்கு எப்படி கை கால் இருக்கோ அதே மாதிரி அந்த இயந்திரத்துக்கும் கை கால்லாம் இருக்குது. கோள்கள் எங்கேயோ இருக்க கோள்கள் வந்து கிட்டே இருக்கிற மாதிரி அதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே கெதர் பண்ணி மனுஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ நேற்று நம்ம இவ்வளோ நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் நம்ம இந்த அளவுக்கு அறிவியலை கண்டுபிடிச்சிட்டே போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். ஸோ இந்த லெசனில் அறிவியலை நம்ம என்னெல்லாம் சாதிச்சுட்டு இருக்கோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பாடலை பாருங்கள். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீல வானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கிறான். ஆழ்கடலுக்கு உள்ள மூழ்கி போய் ஆய்வும் செய்கிறான். அதே மனுஷன் மேலே நீலவானத்து மேலே பறந்து போய் நிலாவுக்குள்ளே போய் ஆழ நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்ட் பேரில் பாருங்க. செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கினான். அதாவது செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி அங்கே என்ன செய்தி நடக்குது அதையும் சொல்கிறான். இயற்கை வளத்தை பற்றியும் எப்போ புயல் வரும் எப்போ மழை பெய்யும் அதையும் வந்து மனுஷனே கண்டறிஞ்சு நமக்கு சொல்கிறான். எங்கேயோ இருக்கிற வானத்தில் எப்போ மழை பெய்யுது அதையும் இந்த மனுஷனே சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு, எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கிறான். அதாவது எலும்பு தசை இல்லாத நம்மள மாதிரி ஒரு எந்திர மனுஷனை அதே மனுஷன் படைக்கிறான். அதே மாதிரி இணையம் அப்படின்ற ஒன்றை வச்சுட்டு உலகம் முழுசும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு எல்லாத்தையுமே அதே மனுஷனே கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க, இணையத்தை வச்சு. அடுத்து, உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நம்ம உடல் உறுப்பில் ஏதாவது பழுது போனால் அதை வந்து இன்னொருத்தருடைய பாகத்துலேருந்து எடுத்து போட்டு அந்தளவுக்கு நம்ம உயிரையும் காக்குறாங்க. அதே மாதிரி அணுவை பிளந்து அதில் இருக்கிற ஆற்றலை எடுத்து நமக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையும் மனுஷன் பூர்த்தி செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். இனி வர காலங்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோள்களிலே வந்து நகரம் இருக்கும். இப்போ கீழே இருக்கிறது கோள்களிலே இருக்கும். அதே மாதிரி அந்த விண்வெளிக்கு போயிட்டு வரதுக்கு விண்வெளி பாதையை அதே மனுஷன் படைச்சிருவான். ஸோ அந்த அளவுக்கு மனுஷன் வந்து அறிவியலில் ஆர்வத்தை காமிச்சிட்டு ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்து இங்கே ஒரு பாடல் பாருங்க. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பக்கம் சாத்திரம் கற்போம். இந்த வரிகளை சொன்னது யாரு அப்படின்னா மகாகவி பாரதியார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இதை சொன்னவர் யாரு அப்படின்னா மகாகவி பாரதி. நெக்ஸ்ட் புக் பேக். அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். ஆழக்கடல் சொல்லி பிரித்தெடுக்கிறது ஆழம் குடல் கடல், ஆழம் குடல் கடல், ஆழக்கடல். விண்வெளி, விண்குடல் வெளி, விண்வெளி. நீலவான், நீலம் குடல்வான், நீலவான். இயலாது கூடல் இயங்கும், இயலாது இயங்கும். இந்த டாபிக் இதோட முடியுது. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.